மிஸ்டர் மண்புழுக்கு அன்பார்ந்த வணக்கம். நாம ஒரு அதிரடி ஆஃபர் தாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ எங்க என்ன ஆஃபரு எங்க ஆஃபரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா துணிகேரில் போகிற ஆஃபர் மாதிரி தாங்க சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து கிறிஸ்மஸ் சேல்ஸுக்கு வந்து பிஆர்பி போல்ட்ரி ஃபார்மில் அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா வான்கோழி, கின்னிக்கோழி, அப்புறம் வந்து கருங்கோழி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காடை, வாத்து, அப்புறம் சொனாலி, ஃபேவரட்டான நம்மளோட சொனாலியும் வந்து சேல்ஸ் போயிட்டு இருக்கு. நல்லபடியாக சிறந்த முறையில் அண்ணன் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்பி போல்ட்ரி ஃபார்ம், இது வந்து நம்மளோட ஃபார்ம்னு சொல்லிட்டு நான் சொல்றதுக்கு பெருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஓனர் அம்மா கிட்டே போயிடலாம். ஓனர் அக்கா கிட்டே. அக்கா வணக்கங்க. வணக்கண்ணா. அக்கா உங்க பேரு, நீங்க எத்தனை வருஷமா அண்ணன் கூட சேர்ந்து இந்த டிராவலிங்ல இருக்கீங்க? என் பேர் பொன்மணினா, நான் ஒரு 6 years 8 years இருக்கு. 8 years இருக்கீங்க. 8 years இருக்குண்ணா. அக்கா இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோழியும் நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? இப்போ வான்கோழி வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கறிக்குன்னு எப்படி சரியா பிரிச்சு கொடுப்பீங்களா இல்ல எப்படி கிடையாது? கறிக்கு கொடுக்கணும்னா 6 cells இருக்கு. 1 month 2 month 1 kg 2 kg 6 7 எந்த கேஜி வேணாலும் எப்போ வேணாலும் அவைலபிள் இருக்கு. இந்தியா எங்கனாலும் சரி சேல்ஸ் டெலிவரி. ஆன் இந்தியா வந்து எங்க வேணாலும் சேல்ஸ் இருக்குன்னு அக்கா சொல்லியிருக்காங்க. எல்லாமே அக்கா இப்போ 6 முதல் கொண்டு இருக்கு. இதுல வந்து பைபேக் சிஸ்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து ஒரு விஷயம் வந்து என்னன்னா 10 கோழிக்கும் 10 காடை வரைக்கும் வந்து நீங்க வந்து எடுத்துப்பீங்களான்னு சொல்றீங்க. அது வந்து இங்க லோக்கல்ல தருமபுரி மாவட்டத்துல நீங்க எங்க இருந்தாலும் நீங்களே கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி இருக்கிற டைம்ல உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இங்க டேரக்டா எடுத்துன்னு வந்துருங்க, வாங்கிக்குவாங்க. நாமளே போய் பைபேக் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இதுல வந்து ஒரு விஷயம் வந்து என்னன்னா அக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா இப்ப எவ்வளவு கோழில இருந்துக்கா நீங்க பாத்துருக்கீங்க? வான்கோழில வந்து வெயிட் எவ்வளவு, கடைசி வெயிட் வந்து எவ்வளவு வரைக்கும் இருக்கும்? கடைசி வந்து 10 kg இருக்குண்ணா. 10 kg இருக்கு. 10 kg சேவல் 10 kg இருக்குண்ணா. பட்டைக்கோழி வந்து 3 இல்லைன்னா 3.5 3.5 இருக்கும். ஓகே, விரும்பி வந்து இப்போ ஏன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கிறிஸ்மஸ் பண்டிகை வருது அப்படின்ற மாதிரி எல்லா பண்டிகை மாதிரி தான் அவங்களும் வந்து பண்டிகை வருது. அது கிறிஸ்மஸ் பண்டிகை மட்டும் ஏன் அவ்வளவு தூரம் சேல்ஸ் நிறைய இருக்கு? வான்கோழி வந்து மெடிசின் இல்லாதனா இயற்கை முறையில் வளர்க்கப்பட்டது. அது வந்து சாப்பிட்றப்ப உடம்புக்கு எல்லாத்துக்கும் ஹெல்த்தியும் கூட. அதனால மெட்ராஸ் இப்ப கேரளா இது எல்லாமே நல்லா இருக்கும்ண்ணா சேல்ஸ். ஓகேக்கா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நீங்க இப்ப பிஆர்பி போல்ட்ரி ஃபார்ம் மூலியமா எல்லா தவணையும் கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ஏற்றுமதினா எங்க கொடுப்பீங்கக்கா? நாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே சேல்ஸ். தமிழ்நாடு ஃபுல்லாவே நல்லா வாங்கிக்கிறாங்க. சரிங்கக்கா, இந்த மீட் வந்து வெளியே எவ்வளவுக்கா சேல்ஸ் ஆகும்? எதனா ஒரு ஐடியா இருக்கா? மீட் வந்து நம்ம கிட்ட வாங்கி அவங்க எவ்வளவு சேல்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல இல்லையா? மீட் வந்து இப்ப வந்து நாக்குல ஒரு 20 டன் இருக்குண்ணா. 20 டன் இருக்கும். 30 டன் இருக்கும் இப்ப கிறிஸ்மஸ் மட்டும். மீதி வந்து அப்ப நார்மலா போனோம் மந்த்லி 1 டன் 2 டன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கிலோல வந்து எவ்வளவு கிலோ வந்து வாங்கிட்டு போவாங்க மீட்டா வாங்குறதா இருந்தா? மீட்டா வாங்குறதா இருந்தா ஆர்டர் அப்படியே இப்ப மெட்ராஸ்க்குலாம் போனா 1 டன் 2 டன் நம்மளே வண்டியில சேல்ஸ் கொடுத்துருவோம். நம்ம வண்டியில எடுத்து போய் போட்டுறது, டெலிவரி கொடுத்துட்டு வந்துருவோம். சரிங்கக்கா. அக்கா இப்ப அந்த முட்டை ஒண்ணு காமிச்சேன் இல்லைங்களா? நீங்க அது வந்து வாத்து முட்டையாவும் இதை முட்டையாவும் சைஸே தெரியல. ஏன்னா வாத்து முட்டையும் அவ்வளவு பெரிய சைஸா முட்டை போட்டிருக்கு. நான் உங்களுக்கு அந்த வீடியோல வந்து நான் காட்டுறேன் அந்த வாத்து முட்டையை, சாரி வான்கோழி முட்டையை காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நானும் அப்பதான் பாத்திருக்கேன் வான்கோழி முட்டையை. அக்கா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப நம்ம கிறிஸ்மஸ்க்காக தான் அந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கு, நம்ம வந்து போட்டு ரெடி பண்ணி மக்கள்கிட்ட நம்ம எளிய முறையில் போய் சேர்த்தலாம்னு சொல்லிட்டு தான் அண்ணன் வர சொன்னாரு. இப்ப இங்க வந்து நம்ம சேனல் மூலியமா வந்தாங்கன்னா உங்களால எவ்வளவு கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் கொடுத்துருங்கக்கா. அது பண்ணிருங்க. அக்கா இப்ப நம்ம யூடியூப் சேனல் மூலியமா நான் வந்து இப்ப வந்து மிஸ்டர் மண்புழு சேனல்ல பாத்துட்டு வந்தேன். அதனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் எதனா டிஸ்கவுண்ட் கிடைக்குமானா கண்டிப்பா கொஞ்சம் பண்ணி கொடுங்கக்கா. ஏன்னா நம்ம சேனல் மூலியமா நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து நல்ல முறையில் சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க கஸ்டமர் நம்ம கிட்ட சொன்னாங்க. அக்கா முன்ன நான் சொன்ன மாதிரி வந்து முட்டை என்கிட்ட தான் இருந்துச்சு, சாரி மறந்துட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா வான்கோழி முட்டை, சரிங்களா? இது வான்கோழி முட்டை இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்குன்னு சொல்லி எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. இது வந்து பாத்தீங்கன்னா வாத்து முட்டை, சேம் ரெண்டுமே ஒரே சைஸ் தான் இருக்கு. என்ன ஒரு 1/2 இன்ச்சு சின்னது, ஒரு 1/4 இன்ச்சு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. இதுல வித்தியாசம் நீங்க எப்படி கண்டுபிடிச்சு நம்ம இதுல போடுவீங்க? வான்கோழி வந்து இது டாட் டாட்டா இருக்குன்னா வாத்துல அது டாட் இருக்காது, பியூர் ஒயிட் மாதிரி இருக்கு. பியூர் ஒயிட். இது நாங்க பாத்துட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் வாத்து முட்டை இது. அக்கா இப்போ மிகப்பெரிய கேள்விக்கா, ஏன்னா அந்த முட்டையில இருந்து ஆரம்பிச்சிடறேன். இப்போ வந்து முட்டை வந்து நாமளே வந்து பாத்தீங்கன்னா ஹேச்சிங்லாம் எல்லாமே பண்ணி நம்ம இன்குபேட்டர் மூலியமா பொரிச்சு எல்லாம் பண்றீங்க இல்லையா? நீங்களே இப்போ வளர்ப்பீங்களா இல்ல வேற எங்கன்னா கொடுத்துருவீங்களா? நாங்களே வளர்த்துருவோம். நாங்களே வளர்த்துருவீங்க, சாரி நீங்களே வளர்த்துருவீங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா
எவ்வளவு சைஸ்ல இருந்துக்கா நீங்க வளர்க்க ஆரம்பிப்பீங்க? நாங்க டே ஓல்டு இருந்தே வளர்ப்போம். டே ஓல்டுல இருந்து. இப்ப மத்தவங்க வந்து சிக்க வந்து கேட்டாங்கன்னா நீங்க எதுல இருந்து கொடுப்பீங்க? இருப்பா அந்த உதாரணத்துக்கு வந்து நாய்க்குட்டி வந்து பாத்தீங்கன்னா கண்ணு திறக்கட்டும் நீங்க கொடுத்தம்புறேன்னுங்கள, அந்த மாதிரி வந்து இப்ப நீங்க சிக்கனா எதுல இருந்துக்கா கொடுத்தம்பீங்க? இப்ப ஏச்சிங்ல எடுத்துக்கலாம்னா அது இந்த முட்டை வச்சு 28 நாள்ல குஞ்சு பொரிக்கும். நீங்க 28 நாள்ல டே ஓல்டுனா டே ஓல்டு சிக்ஸ் எடுத்துக்கலாம். இல்ல எங்களுக்கு மந்த் ஓல்டு வேணும்னா மந்த் ஓல்டு எடுத்துக்கலாம். அது மந்த் ஓல்டு ஒரு பிரைஸ், சிக்ஸ் ஒரு பிரைஸ். நீங்க அதுவும் வேணா 2 மந்த் வேணும் அப்படின்னா ஒரு பிரைஸ். அதுக்கு 3 மந்த்னால கேஜி கணக்கு வந்துடும். ஓ 3 மந்த் கேட்டாங்கன்னா கேஜில இது பண்ணி கேஜி எவ்வளவுக்கா கொடுப்பீங்க? கேஜி இப்ப பிரைஸ் இப்ப சூஸ் பண்ண சார் தான் கேட்கணும். ஓ சார் கேட்கணும். சார் எவ்வளவு சூஸ் பண்றான்னு தெரியல, ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். அதனால ஓ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வேல்யூவை நம்ம கொடுத்து இது பண்ணிடுறோம். இப்ப என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு செல் பண்ணலாம். சரிக்கா. அக்கா இப்ப நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்கு வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, அது வந்து நல்லா ஆரோக்கியமா வளர்ந்துக்குமா? நீங்க டே 1ல இருந்து சொன்னீங்க இல்லையா, டே 1 சிக்கன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தடுப்பு மருந்து கொடுக்கணும்னா ஆர்கானிக்கா பண்ற மாதிரி அண்ணன் ஏற்கனவே பழைய வீடியோல சொல்லியிருக்காரு. ஆர்கானிக்கா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆர்கானிக்கா அதுக்கு தடுப்பூசி, இப்போ ஒரு குழந்தை பிறந்தா எப்படி தடுப்பூசி போடுவோமோ அதே மாதிரி இதுக்கு தடுப்பூசி இருக்கு. அதாவது 1 மந்த்துக்கு 2 மந்த்துக்கு தடுப்பூசி போடணும். தடுப்பூசி போட்டு கரெக்டா பராமரிச்சதுக்குள்ள கரெக்டா வளர்ந்துக்கும். அக்கா இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப டே 1ல இருந்து நீங்க வளர்க்குறீங்கல்ல, குறைஞ்சபட்சம் எத்தனை மாசம் வரைக்கும் நீங்க ஸ்டாக் எதனா இருந்திருக்கும் இல்லையா? எத்தனை மாசம் வரைக்கும் வச்சிருக்கீங்க வான்கோழி? வச்சிருந்துருப்பீங்க டே 1ல இருந்து வளர்த்து. டே ஓல்டு அடுத்து பேரண்ட் வைக் பண்ணாப்பே 6 மந்த் ஆனா முட்டை வைக்க ஆரம்பிச்சிரும். 6 மந்த்ல அடுத்து 6 மந்த் இல்லைன்னா மறுபடியும் ஒரு 10 மாசம் இருக்கும். நீங்க சொல்றது 1 மாசம் 2 மாசம் கணக்கு வந்துருது. ஆமா, நான் மறுபடியும் இது 1 இயர் வச்சிருக்கலாம். 1 வருஷம் கரெக்டா 1 வருஷம் கழிச்சுதான் சேல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முத்துலாய் போயிரும். அது ரொம்ப இதா இருக்கும், மீட்டுக்கும் கொஞ்சம் இதா இருக்கும். முத்துலா இருந்தாதான் மீட் நல்லா இருக்கும். ஓ இலசா இருந்தாக்கல மீட்ல இப்ப ஆட்டுக்கறி மாதிரி வந்து இளங்குட்டிய சாப்பிட்டாலும் அப்படிலாம் கிடையாது. இதுல வந்து முத்தலாம் நல்லா இருக்கும். 1 வருஷம் இருந்தாதான் நல்லா இருக்கும். 6 மாசம் இருந்தாக்கல கொஞ்சம் இலசாதான் இருக்கும். ஒரு வருஷம் இருந்தா நல்லா வெயிட் வரும். ஒரு 10 கேஜி அது மாதிரி வெயிட் வந்துடும். அந்த 10 கேஜில வந்து வெயிட் வந்து நம்ம தாராளமா பண்ணி கொடுக்கலாம். சரி ஓகே. இந்த மாதிரி வந்து பல வீடியோக்கள் வந்து நம்ம வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் நீங்க வளர்க்குற வந்து கோழிங்களை வந்து டே ஆஃப்டர் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு தேவையா இருந்தா நீங்க வந்து பண்ணிக்கோங்க. என்ன சொல்ல வரேன்னா, பைபேக் சிஸ்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா லோக்கல்ல இருந்தா எட்டுன்னு வந்துருங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கே வந்து தேவை அப்படின்னா நீங்களே வந்து வண்டியில எடுத்து வந்தீங்கன்னா இங்க வந்து அப்படியே கொடுத்துறாங்க. வரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் வந்து நாங்க அமௌண்ட் அனுப்பிச்சு விட்ருவோம், நீங்க வண்டி வாடகை அனுப்பிச்சு விட்ருவோம், எல்லாமே ஏற்றி அனுப்பிச்சு விடுவீங்கன்னா கண்டிப்பா பண்ணி விடுறோம். ஆனா அமௌண்ட் ஃபர்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும். அது பண்ணிட்டு நீங்க வந்து பேசுங்க. அடுத்த வீடியோல வந்து நம்ம முழு கிறிஸ்மஸ் அதிரடி ஆஃபர் பத்தி நம்ம இன்னும் பிரீஃபா வந்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.